ஸோ தையல் மட்டும் ஓட்டையை போட்டு முன்னா பத்தாதா? ஏன் வந்து வலைன்னு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? 15-20% வந்து தையல் மட்டும் போட்டா வரும்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஹெர்னியா வலை வச்சோம்னா திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு 5% கம்மியா குறையப்படும். பட் 98% எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த காலங்காலமா இன்னைக்கு நேற்று பண்றது கிடையாது. இது கடந்த 15 வருஷமாவே இந்த வலையை வச்சுதான் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், என் பேர் பாரி முத்துக்குமார், பொதுநலம் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர், பிரசாந்த் ஹாஸ்பிட்டல். எப்பயுமே வந்து நம்ம அறுவை சிகிச்சைன்னு பேசும்போது நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்னு பேசணும். லாப்ரோஸ்கோபி அப்படின்னா என்ன அப்படின்னு. அதுல காமனா இப்போ வந்து எல்லாரும் வரது வந்து ஹெர்னியாவை பத்தி, ஹெர்னியா குடலிறக்கம் பத்தி தான் பேசுறோம். இதுல நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், இன்ஃபர்மேஷனா பேசுறோம். அதுல நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்கும்போது என்ன கேட்கறாங்கன்னா, சார் லாப்ரோஸ்கோபின்னு சொல்றீங்க, அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சைன்னு சொல்றீங்க, ஹெர்னியாவுக்கு வலைன்னு பேசுறீங்க, இதெல்லாம் என்ன, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வலைனா என்ன, ஹெர்னியா மெஷ் அப்படின்னா என்னன்னு பார்த்துப்போம். குடலிறக்கத்தை பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை பத்தி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. வலை அப்படின்னா என்ன, ஏன் இந்த வலை வைக்கணும், வலை வைக்கணுமா வேணாமா, இதுதான் நிறைய பேருக்கு உள்ள டவுட். குடலிறக்கத்தோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா சொல்றேன். குடலிறக்கங்கிறது சின்ன ஒரு ஹோல் மாதிரி ஓட்டை, அது வழியா குடலுக்கு மேல கொழுப்போ இறங்குறது தான் நம்ம ஹெர்னியான்னு சொல்றோம். ஸோ இந்த ஹோல், அதாவது இந்த ஓட்டை, அதாவது வீக்கான பாயிண்ட், இதை வந்து நம்ம வந்து மூடணும். இது எதனால வந்ததுங்கிறத நம்ம மற்றதுல பார்ப்போம். இந்த வீக்கான பாயிண்ட்டை மூடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய வகையில முன்னாலலாம் என்ன பண்ணுவோம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா தையல், வெறும் தையல் மட்டும் போட்டு இந்த ஓட்டையை மூடிடுவாங்க. ஸோ தையல் மட்டும் ஓட்டையை போட்டு மூடினா பத்தாதா, ஏன் வந்து வலைன்னு வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த வெறும் தையல் மட்டும் நம்ம பயன்படுத்தி இந்த ஓட்டையை மூடுறோம் அப்படின்னா திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள், ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணி திரும்பி எனக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 15-20% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 15-20% வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு போயிட்டு பேஷண்ட் திரும்பி வராங்க ஹெர்னியான்னு. இப்படி இருக்கும் போது இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஹெர்னியா வலை அப்படின்றத ஒன்று வந்து உங்களுக்கு வைக்கிறாங்க. அந்த ஹெர்னியா வலைனா என்ன சார், அது ஏன் அந்த வலை என்ன மாதிரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு என் கையில ஒரு வலை இருக்குது. இந்த வலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் மேட் ஆஃப் சிந்தட்டிக் மெட்டீரியல் தான். இது வந்து பாலியஸ்டர், பாலிகேலக்டின் அப்படின்னு நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஸோ இந்த வலையை வந்து நம்ம வந்து வயிறுல வைப்போம். ஏன் வைக்கிறோம்னா, வெறும் தையல் மட்டும் போட்டா உங்களுக்கு அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த், அந்த சக்தி இல்லாதனால இந்த தையலும் போட்டுட்டு அந்த ஹோலை வலையும் வச்சு மூடிடுவோம். ஸோ இதனால என்ன ஆகும்னா, இதை தாண்டி அந்த இது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பிளஸ் உங்க சதையோட இந்த வலையை நல்லா பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வலையில நிறைய ஹோல்ஸ் இருக்கும். எதுக்கு சார் சின்ன சின்ன நெட்டுன்றோம் வலைன்றீங்க, எதுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்க அந்த சதைக்குள்ள அந்த ஹோல்ஸ்குள்ள வந்து உங்க சதை க்ரோ ஆகி அந்த வலையை பிடிச்சிக்கும். ஸோ உங்க சதையோட தன்மை வந்து அதிகமாகும். ஸோ அந்த தன்மை அதிகமாகிறதுனால டென்சைல் ஸ்ட்ரென்த் பிளஸ் சக்தி அதிகமாகிறதுனால திரும்பி ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைக்கப்படுது. அதாவது 15-20% வந்து தையல் மட்டும் போட்டா வரும்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஹெர்னியா வலை வச்சோம்னா திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு 5% கம்மியா குறையப்படுது. சரி சார், வலைன்னு காட்டுனீங்க, இவ்வளவு பெருசா காட்டுறீங்க வலை, அது எப்படி சார் வந்து சின்ன நுண்துளை ஆபரேஷன் மூலமா உள்ள வைப்பீங்க அப்படின்றாங்க. ஸோ இவ்வளவு பெரிய வலையா இருக்கு, எப்படி நுண்துளை ஆபரேஷன் பண்ணிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வலையை வந்து ஃபிளெக்சிபிள் ஆனது மெட்டீரியல். ஸோ இந்த வலை வந்து எப்படி வேணா நம்ம வந்து ஃபிளெக்சிபிளா இது பண்ணலாம். ஸோ வலை பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன ஒரு பெரிய வலையா இருந்து சின்ன இதாச்சு. ஸோ இப்போ நுண்துளை மூலமா இந்த வலையை நம்ம உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா இது உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் உள்ள வந்து இந்த வலை விரிஞ்சிடும். அது மூலமா தான் நுண்துளை மூலமா வலையை வைக்கிறது. ஸோ லாப்ரோஸ்கோபி அப்படின்னு வைக்கும் போது அதுல நிறைய வகையான வலை இருக்குது. சார் லாப்ரோஸ்கோப்பியில பண்ணா உங்களுக்கு வந்து வலை வந்து வேற வலைன்றாங்களே, ஏன் அது, எதனால அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, இது லாப்ரோஸ்கோபி மூலமா வைக்கிற வலை. இதுல என்ன அப்படின்னா, இதுல 2 லேயர் இருக்கும். இந்த பக்கம் சொரன்னு ஒரு லேயர் இருக்கும், அந்த பக்கம் வழுவலன்னு ஒரு லேயர் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு லேயர், ஏன் இந்த மாதிரி 2 லேயரா வைக்கிறோம் அப்படின்னா, குடல் எந்த இடத்துலலாம் வந்து இந்த வலையோட ஒட்டக்கூடிய தன்மை இருக்க ஹெர்னியா இருக்குதோ, எல்லா ஹெர்னியாவுக்கும் இதை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சில ஹெர்னியால மட்டும்தான் வைப்போம். எந்த இடத்துலலாம் குடல் வந்து இந்த ஹெர்னியாவோட வலையோட ஒட்டக்கூடிய தன்மை இருக்குதோ அந்த இடத்துல தான் இந்த வலையை யூஸ் பண்ணும். ஏன் இந்த வலை அப்படின்னா, இது வந்து வழுவலுன்னு இருக்கிறதுனால இதுல குடல் ஒட்டுறதுக்கான தன்மை வந்து ரொம்ப 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 கம்மி. இந்த மாதிரி வலையில வந்து வச்சோம் அப்படின்னா இதுல குடல் போய் ஒட்டிக்கிறதுக்கான தன்மை அதிகம். நான் சொன்ன மாதிரி இதுல ஆல்ரெடி கேப் இருக்குது. இந்த கேப் எதுக்குன்னா, அது வழியா வந்து சதை வளர்றதுக்காக. ஸோ அந்த கேப்ல போய் குடல் போய் ஒட்டிச்சு அப்படின்னா குடல் வந்து உங்களுக்கு வந்து வலி, தொந்தரவு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி வலையை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வலையை லாப்ரோஸ்கோபியில யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களோட உடம்பு நேச்சரை பொறுத்து, எந்த இடத்துல அந்த ஹெர்னியா இருக்குங்கிறத பொறுத்து டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வலை வைக்கணும், எவ்வளவு சைஸ்ல வைக்கணும் அப்படின்றத மெஷர் பண்ணி பண்ணுவோம். இதுவும் சின்னதா ஒரு ஓட்டர் தான் ஹெர்னியா தான், இவ்வளவு பெருசா இருந்தாலும் அது பேர் ஹெர்னியா தான். ஸோ என்ன சைஸை பொறுத்து அந்த வலைங்கிறது மாறும், அந்த வலையோட சைஸும் மாறும், அந்த வலையோட தன்மையும் மாறும். இதுதான் வலை அப்படின்றத கூட மெயின் அர்த்தங்கள். ஸோ இதுதான் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கிற கேள்வி தான், வலை வைக்கணுன்றாங்களே, வலை வைக்கணுமா வேணாமா, வலை வைக்காதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வலைங்கிறத வந்துட்டு இஸ் அ ஃபாரின் பாடி. அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா இது ஃபாரின் பாடி. இந்த வலை வச்சா தொந்தரவு வரலாம்னா வரலாம். 100ல்
1-2% இந்த வலை வச்சா தொந்தரவு வரலாம். பட் 98% எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அது காலங்காலமா இன்னைக்கு நேற்று பண்றது கிடையாது. இது கடந்த 15 வருஷமாவே இந்த வலையை வச்சுதான் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வலை வச்சு ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க பயப்பட தேவை கிடையாது. ஒண்ணு, இதுதான் வலைக்கான மெயின் காரணம். சரிங்களா? ஸோ ஹெர்னியா அப்படின்னு வந்தாலே அதுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வு. அந்த ஆப்ரேஷன்ல நம்ம லாப்ரோஸ்கோபி மூலமா பண்றது பேஷண்ட்டுக்கு நல்லது. எதுனா நம்ம சொன்ன மாதிரி திருப்பி ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அந்த ஹெர்னியா ஆப்ரேஷன்லயும் வலை வச்சு பண்றது தான் நல்லது. அந்த வலை என்ன மாதிரி வலைங்கிறத நம்ம இதுல பார்த்தோம். உங்களுக்கு இந்த பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். நன்றி, வணக்கம்.